ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா சென்ற நமது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அரசு உற்சாக வரவேற்பு கொடுக்கும். இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் பச்சை நிறத்தில் காட்டப்பட்டிருக்கும் பகுதிதான் எத்தியோப்பியா நாடு. அந்நாடு நம் பாரத நாட்டுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது. நம் நாட்டுடன் பல துறைகளில் இணைந்து பணியாற்ற விரும்புகிறது. அந்நாட்டில் 60% மேற்பட்டோர் கிறிஸ்தவர்கள், 35% மேற்பட்டவர்கள் முஸ்லிம்கள். அந்நாட்டில் இந்தியர்களின் எண்ணிக்கை மிக 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 குறைவு. தோராயமாக ஒரு 1500 பேர் தான் இந்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலிருந்து சென்ற வணிகர்கள். ஒரு காலத்தில் எத்தியோப்பியாவில் 15,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இருந்தார்கள். அங்கே அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய முன்னேற்றம் இல்லாததால் தாய்நாட்டிற்கும் வெளிநாடுகளுக்கும் குடிபெயர்ந்து விட்டனர். எத்தியோப்பியாவில் 2 நாள் பயணம் முடிந்த பின் இன்னொரு நாட்டுக்கு புறப்பட்ட நரேந்திர மோடியை எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது அலி தன்னுடைய காரிலேயே நம் பிரதமரை உட்கார வைத்துக்கொண்டு ஒரு டிரைவர் போல ஏர்போர்ட்டுக்கு காரை ஓட்டி வந்தார். இது அந்நாட்டு மரபில் வழக்கத்தில் இல்லை. எத்தியோப்பிய பிரதமர் இவ்வாறு செய்தது நம் பாரத நாட்டிற்கும் நரேந்திர மோடிக்கும் பெருமை. அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளை நம் பிரதமருக்கு அந்நாட்டு பிரதமர் சுற்றி காட்டினார். எத்தியோப்பிய இந்தியர்கள் பிரதமரை வரவேற்கும் காட்சி இது. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் நிறைந்த அந்த எத்தியோப்பிய நாட்டில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்நாட்டு கலைக்குழுவினர் வந்தே மாதரம் பாடலை பாடினர். உணர்ச்சி பெருக்கில் பிரதமர் மோடி கைத்தட்டி ரசித்தார். ये इथियोपिया का मेरा पहला दौरा है, लेकिन यहाँ कदम रखते ही मुझे अपनेपन और गहरी आत्मीयता का बहुत गहरा अनुभव हुआ है। भारत और इथियोपिया के बीच हजारों वर्षों से निरंतर संपर्क, संवाद और आदान प्रदान होता रहा है। अनेक भाषाओं और समृद्ध परंपराओं से संपन्न हमारे दोनों देश विविधता में एकता का प्रतीक है। We also appreciate your consistent message that Africa's priorities must lead the partnership. This kind of dignified, respectful message for Africa is very important, Mr. Prime Minister. Keep pushing. That is the type of message we're expecting from all our trusted friends.
ग्रेट ऑनर निशान ऑफ इथियोपिया के रूप में इस देश का सर्वोच्च सम्मान प्रदान किया गया है। विश्व की अति प्राचीन और समृद्ध सभ्यता द्वारा सम्मानित किया जाना मेरे लिए बहुत गौरव की बात है। मैं सभी भारतवासियों की ओर से इस सम्मान को पूरी विनम्रता और कृतज्ञता से ग्रहण करता हूं। I had the honor to lay a wreath at the Adwa Victory Monument. This monument is a timeless reminder of how Ethiopia's victory inspired the entire colonized world in its quest for dignity and freedom. எத்தியோப்பிய நாடாளுமன்றத்தில் பேசச் சென்ற நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று வரவேற்றனர். இவர் பேச்சை கைத்தட்டி ஆரவாரம் செய்து வரவேற்றனர். எத்தியோப்பிய ஜனநாயகத்தை வெகுவாக பாராட்டிய மோடி, இந்தியாவின் வளர்ச்சி எந்த நாட்டுக்கும் எதிரானதல்ல, இந்தியாவின் வளர்ச்சியை அனைத்து நாடுகளுக்கான வளர்ச்சியாக கருத வேண்டும் என்றும் பேசினார். இந்தியாவும் எத்தியோப்பியாவும் இணைந்து நடைபோட வேண்டும், இணைந்து பாடுபட வேண்டும், இணைந்து வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரதமர் பேசிய போது அந்நாட்டு எம்பிக்கள் எழுந்து நின்று கைதட்டி ஆரவாரம் செய்தனர். In the heart of a nation with ancient wisdom and modern aspirations. And I come to you with deep respect for your parliament, your people, and your democratic journey. Global South is writing its own destiny, and India and Ethiopia share a vision for it. Our vision is of a world where the Global South rises not against anyone, but for everyone. That we will walk together as equals. We will build together as partners. And we will succeed together as friends.